हाई फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ் வந்துட்டு வீட்ல இருந்து பண்ணக்கூடிய saree business பத்தி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். நீங்க இப்போதான் புதுசா நம்ம சேனலை பார்க்கறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். சோ நம்ம சேனல்ல வர வீடியோக்களை உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகேங்களா? நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா business ரிலேட்டடான ஐடியாஸ், மணி ரிலேட்டடான ஐடியாஸ், சேவிங்ஸ் ரிலேட்டடான ஐடியாஸ் வந்துட்டு நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு saree பிஸ்னஸ் எதுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ரீசன் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்துட்டு படிச்சிருப்பாங்க மேரேஜ்க்கு முன்னாடி. ஒரு ஸ்டேஜில் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேபி, குழந்தை அந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு சில ஃபேமிலிஸில் வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க, ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும், அவங்க வந்துட்டு வெளியே போய் ஏதோ ஒரு ஜாப்பில் ஒர்க் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்காது, ரொம்ப ரூரலான ஏரியா வில்லேஜாக இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல ஜாப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்காது, மேபி இருந்தாலும் ஃபேமிலியில் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட் வந்துட்டு என்ன தான் நல்ல ஹஸ்பண்ட், நல்ல குழந்தைகள் அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம எதுக்கு படித்தோம், நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன சாதித்தோம் அப்படிங்கிறத யோசித்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே இருக்காது, ஜீரோவாக தான் இருக்கும் அந்த டைமில். அப்போ வந்துட்டு நமக்கு வயசானதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பார்த்தோம் யோசித்தோம் அப்படின்னா நம்ம அப்போதைக்கு ஏதாவது பண்ண முடியுமாங்க? இந்த நொடி போயிடுச்சு அப்படின்னாவே நம்மளால் திரும்ப கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப நம்ம வயசானதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி யோசித்து நம்ம என்ன பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக சம்பாதிக்கிறத விட ஒரு ஃபேமிலியில் 2 பேராக சம்பாதிக்கும் போது அந்த ஃபேமிலியோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது என்னோடய ரியல் லைஃப்பில் நான் ஃபீல் பண்ண ஒன்று. ஓகேங்களா? நான் நல்லா படிக்கிற பொண்ணு, அப்படி இருந்து எனக்கு வந்து இது வில்லேஜ் சைடு. ஏன்னா நான் எவ்வளோ நாள் வந்துட்டு வேலையே தொலைவிட்டு இருந்தேன், நல்ல வேலை கிடைக்காம நான் வீட்லேயே இருந்தேன். அப்போ இருந்த எனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்காது, எந்த விஷயத்துக்குமே கான்ஃபிடென்ட் இருக்காது, ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருந்தோம். ஓகேங்களா? நானும் வேலைக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு க்ரோத் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லேடிஸுமே யாருமே சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு வகையில் நம்ம ஏர்ன் பண்ணி ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சுருப்பாங்க. மேரேஜ் ஆகி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹஸ்பண்டோட மணியில் தான் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு அம்மாக்கோ அப்பாக்கோ ஏதோ ஒன்று பண்ணலாங்கிறப்ப வந்துட்டு நிறைய ஃபேமிலிஸில் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு சில ஃபேமிலிஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த கஷ்டம் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு எது செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்யலாம். அவங்க கஷ்டப்படும் போது பார்த்திங்கன்னா தாராளமாக நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் saree பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா saree பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைக்கு டைரெக்டாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிறைய ஆன்லைன்லேயே வந்துட்டு ஹோல்சேலாக நம்ம வந்து வாங்க முடியும். இருந்தாலும் என்னோடய ஓன் கருத்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம கடைக்கு போகணும். 20 கடை 30 கடைக்காவது நம்ம போகணும். ஓகேங்களா? போகும்போது தான் ஒவ்வொரு கடைக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரே saree 5 கடைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 5 கடையிலையும் கிளாத்தோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய ரேட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓ, இந்த கடையில் வந்துட்டு நமக்கு ரேட் கம்மியாக கிடைக்கும் இங்கே வாங்கும்போது, இந்த கடையில் வந்துட்டு ரேட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் சிரமமான வேலை தான், கஷ்டமான வேலை தான். ஏன்னா வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கடையாக போயிட்டு பார்த்துட்டு வர்றோம். அப்படிங்கிறப்ப நம்ம வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்ம வந்துட்டு நம்ம மற்ற கடைக்கு போகணும் அப்படிங்கிறனால நம்ம ஃபைனல் முடிவு எடுக்கல. ஸோ அதனால் அங்கே வாங்க மாட்டோம். அப்படிங்கிறப்ப அதை சமாளித்து நம்ம வெளியே வர்றது கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டு நமக்கு குவாலிட்டியாக ஒர்த்தபுளாக நல்ல சாரீஸ் எங்கே கிடைக்குது, ரேட் கம்மியாக எங்கே கிடைக்குது அப்படிங்கிறது வந்துட்டு தொலைவுறது வந்துட்டு நம்மளுடைய வேலை. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பண்ணி தாங்கணும். ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரே செல்லர்கிட்ட வாங்காமல் ஒரு 2 செல்லர் அந்த மாதிரி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வாங்கும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு மினிமம் 5,000 to 10,000 ஃபஸ்ட்டாக போடும்போது. ஏன்னா நமக்கு இப்போ தான் புதுசாக வரும், இந்த பிஸ்னஸை பற்றி தெரியாது. அப்படிங்கிறப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு கம்மியாக வைக்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அப்படின்னா தெரியாத விஷயத்தில் எடுத்தோன்னே அமௌண்ட் அதிகமாக போட்டுட்டோம், அந்த ஏதோ ஒரு
ஸ்ட்ரகிள்னால சேல் ஆகலை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ரொம்பவே உடஞ்சிரும். அதே கொஞ்சம் கொஞ்சமாக சாரீஸ் எடுத்து சேல் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கே ஓனாக ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சாரியுமே பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வாங்கினா எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம சாரீ செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது நிறைய இப்போ வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு நிறைய ஃபோர்ஜரி பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஆன்லைனில் வந்துட்டு அந்தளவுக்கு நம்பி போயிடாதீங்க. அதாவது இவங்க தான் செல்லர், இவங்க தான் முகம் தெரிஞ்சு நீங்கள் வாங்கிட்டா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஆன்லைனில் வந்துட்டு ஒரு செல்லர் குரூப்பில் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பர்மிஷனே இல்லாமல் பார்த்திங்கன்னா அதே லோகோ அதே மாதிரியே எல்லாமே க்ரியேட் பண்ணி புதுசாக ஒரு குரூப் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த குரூப்பில் வந்துட்டு நம்ம என்ன நினைப்போம், நம்ம அட்மின்லாம் ஒவ்வொரு டைமாக போய் செக் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். இன்கேஸ் நம்ம வந்துட்டு அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதே மாதிரி அந்த குரூப்லேயும் ஷேர் ஆகுது அப்படிங்கிறப்ப இது ஃபோர்ஜரி குரூப் அப்படிங்கிறது கூட தெரியாமல் நம்ம வந்துட்டு அமௌண்ட்டை பே பண்ணி வாங்குற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அட்மின் யார், கரெக்டான குரூப்பில் தான் நம்ம திரும்பவும் ஆர்டர் பண்ணுறோமா அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரிஸ்க்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே எடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் எடுத்தோடனே வாங்காதீங்க. நல்லா உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா அனுபவம் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த சாரீ வாங்குறீங்களே, சப்போஸ் அவங்கக்கிட்ட அந்த ஹோல்சேலர்கிட்ட பேசிக்கணும். இப்போ வந்துட்டு சப்போஸ் என்கிட்ட ஒரு 10 சாரீ ஸ்டாக் நின்று போயிடுது, இல்லை ஒரு 5 சாரீ வந்துட்டு சேலே ஆகாமல் இருக்குது ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை ரிட்டன் எடுத்துப்பீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு சில சாரீஸ் வந்துட்டு அப்படி மூவ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? கடைகளில் கூட அப்படி இருக்கும். நிறைய கடைகளில் கேள்விப்பட்டிருப்போம். ஆஃபரில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பழசான சாரீஸ் வந்துட்டு அப்படியே சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ரொம்ப நாளாக நம்ம அப்படியே அடுக்கி வச்சுட்டே இருக்க அந்த கலர் அந்த ஃபேடிங் அது ஒரு மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? அந்த சாரியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி சாரீஸ் வந்துட்டு சேல்ஸ் ஆகுதுனால கொஞ்ச நாள்லேயே அந்த சாரீ சேல்ஸ் ஆகலை அப்படிங்கிறப்ப நம்ம ரிட்டன் வந்துட்டு அந்த ஹோல்சேலர்கிட்டே கொடுக்கறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க அலோவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து இனிஷியலாக இப்போ ஆர்டர் எடுக்கும்போது இப்போ ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப இப்போ 2 சாரீ ஒரு நாளைக்கு ஆர்டர் வருது, நீங்கள் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போய் தான் நீங்கள் வந்து கொரியர் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி 20ஆம் தேதி 30ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் தான் நாங்கள் ஷிப்பிங் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வேணால் ஆர்டர் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு இப்போ 10ஆம் தேதி தான் ஷிப்பிங் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா 1 to 9 ஓகேங்களா? 1 to 9 அந்த டேட்குள்ளே யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 10ஆம் தேதி நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம், ஷிப்பிங் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்துட்டு நான் உங்ககிட்ட இப்படி சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு இதை உங்கள் ஓன் ஐடியாவை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எது ஃபேவராக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சாரீ பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா கடன் கிடையாது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாருடைய மனசுலையுமே பதிய வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக ரிலேட்டிவ்ஸ் பக்கத்தில் தெரிஞ்சவங்க இவங்க எல்லாத்துக்குமே கடன் தரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் பதிய வச்சிடும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு சிலர் இருக்காங்க கரெக்டாக இருப்பாங்க, நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அடுத்த வாரமே வந்து கொடுக்குறேன் அப்படின்னா கரெக்டாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க பார்த்திங்களா, தரவே மாட்டாங்க. நம்ம எத்தனை ஒரு டைம் கேட்கலாம், 2 டைம் கேட்கலாம், நம்மளை 10 தடவை 20 தடவை கேட்க வைப்பாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதுக்குடா இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், நம்மளை இந்தளவுக்கு நம்ம வந்து நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலும் குறைஞ்சி போயிடும், அவங்கக்கிட்ட என்னமோ நம்ம கடன் வாங்கின மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் இப்படி பண்ண மாட்டாங்க, ஒரு சிலர் இப்படி பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது வந்து ஃபேமிலிக்குள்ளேயும் வந்துடும். ஓகேங்களா? ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இல்லை வீட்டில் இருக்கவங்க உடனே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, அதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், வேணான்னு சொன்னேன், நீ செய்யலை, நீ புரிஞ்சுக்கல, கேட்கல, அந்த மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ப்ராப்பராக கரெக்டாக இதை வந்துட்டு கொண்டு போங்க. ஓகேங்களா? அதேமாதிரி நீங்கள் சாரீ மட்டும் சேல்ஸ் பண்ணாமல் கூட வந்துட்டு லைனிங், இன்னர்ஸ், லேடிஸ் யூஸ் பண்ணுற ஒரு சில திங்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதேமாதிரி உங்களுக்கு டைலரிங் தெரியுது அப்படிங்கிறப்ப நீங்களே ஒரு மிஷினை வச்சுட்டு உங்கள்கிட்ட சாரீ வாங்க வராங்க அப்படிங்கிறப்ப கங்கடிச்சு தரது,
அதுக்கப்புறம் நீங்கள் சாரீ ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படிங்கிறப்ப அவங்களே வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ப்ளவுஸ்மே ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க. அது மூலியமாகவும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதேமாதிரி நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்குமே போட்டு கொடுக்கலாம். ஏன்னா சாரீ வாங்க வரவங்க வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கண்டிப்பாக சாரீ வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க. கிராண்டான சாரீ வாங்கும்போது கண்டிப்பாக ஆரி ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ணி தரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸும் அதிகமாக வருவாங்க. அது நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மார்ஜின் வந்துட்டு அதிகமாகலாம் வைக்காதீங்க, கம்மியாகவே வைங்க. ஓகேங்களா? நம்ம கம்மியாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து போட்டி நிறைந்த உலகம். சரிங்களா? ஸோ நம்ம மித்த அதர் சாரீ செல்லர்ஸ்க்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக கவனிப்பாங்க, பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மார்ஜின் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போக 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 பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஒர்த்தபுளாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, போக போக பார்க்கும்போது நம்ம வந்துட்டு கொஞ்சம் மார்ஜினை அதிகமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் கம்மியாக வாங்குவோம். ஒரு 5000 10,000 வாங்கும்போது நமக்கு வந்து அந்தளவுக்கு ரேட் கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஆர்டர்ஸ் அதிகமாகுது, சேல்ஸ் அதிகமாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து 50,000 1 lakh 2 lakh இந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டுக்கு இன்னுமே சாரீஸ் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப மார்ஜின்ஸ் உங்களால் அதிகமாக வச்சு சேல்ஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட் மைக் வாங்கி ட்ரைபேட் வச்சு எடுத்த ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயத்தோடு நான் உங்களை பார்க்க வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.